தெருக்கூத்து. இந்த தெருக்கூத்தெல்லாம் எங்கே இதோட ஆரிஜின் என்னன்னா, நம்ம ஊரில் கிராம மக்கள் எல்லாம் வயலில் வேலை செஞ்சு ரொம்ப களைச்சி உடல் உழைப்பால் ரொம்ப சோர்ந்து மாலை நேரத்தில் அப்படி வந்து உட்காருவாங்க கோயிலில். அந்த கோயில் மண்டபத்தில் மேடை போட்டிருக்கோம். அதில் வந்து ஜனங்கள் வந்து ஏதாவது ஒரு கதையை, ஹரிச்சந்திரன் இல்லைன்னாக்கா அர்ஜுனன் அல்லிராணி, ராமாயணம், ஏதாவது ஒரு கதையை எடுத்து ஒரு சிறிய பகுதியை எடுத்து தாங்களாக ஒரு பாட்டை இட்டு கட்டி தங்களுக்கு தெரிஞ்ச ராகத்தில் தாங்களே ஒரு வசனமும் பேசி நடிப்பாங்க. அதை எல்லாரும் பார்த்து ரொம்ப மகிழ்வாங்க. இது இலக்கணம் கிடையாது, சங்கீத ஸ்வரங்களெல்லாம் தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கிராமர் சரியா இருக்கா டைலாக்ல அதுவும் கிடையாது. பேசிக் என்னன்னா உட்காந்து அதை அப்படி ஏதோ நாள் பூரா கடுமையாக உழைச்சதுக்கு சாயங்காலம் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பார்க்க வேண்டியது. அது மாதிரி தான் அதனுடைய. இன்னைக்கு நாங்க கிட்டத்தட்ட அதே அட்மாஸ்பியரிங்க கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோம். கொஞ்சம் மைக்கெல்லா கொஞ்சம் ஒரு நீளம் பத்துறதுனால கொஞ்சம் we may have to shout and you may have to hear us without much of mic. அதில் என்னன்னாக்க இந்த தெருக்கூத்தில் இப்போ நீங்களாம் ஒரு ஜஸ்ட் இமேஜின் யுவர் சார், நீங்களாம் ஒரு கிராமத்தில் இருக்கீங்க, எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கீங்க. நீங்கள்லாம் வயக்காட்டில் ரொம்ப வேலை பண்ணி பெண்களெல்லாம் களை பிடுங்கி எல்லாம் பண்ணி ஆண்களெல்லாம் உழுது ரொம்ப களைச்சி வந்து உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கீங்க. இங்கே மேடையில் வந்து இது வந்து பொலிட்டிக்கல் டைம். நம்ம ஊரில் வந்து மாரியம்மன் திருவிழா, இது ஒரு மாரியம்மன் கோயில் மேடை, அரசியல் பிரச்சார சமயம். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு தெருக்கூத்து இங்கே நடக்குது. அதுதான் இங்கே செட்டிங். நீங்கள் இதை பார்த்து நீங்கள் ரசிப்பீங்க நான் நிச்சயமாக நம்புகிறேன். இதோட ப்ரோக்ராமோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னாக்க, தெருக்கூத்தில் எப்பவுமே ஆரம்பத்தில் ஒரு இவன் வருவான், கட்டிங்காரன் வரும். முதல்ல வந்து மெயின் ஆக்டர் அண்ட் ஆக்டர் ரெண்டு பேரும் வந்து சபைக்கு வந்தனம் சொல்லிட்டு போவாங்க. ஏதாவது தப்பு இருந்தா எங்களை மன்னிச்சுக்கணும் அப்படியெல்லாம் பணிவா சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அடுத்தது ஒரு கட்டிங்காரன் ஒருத்தர் வருவான். அவன் வந்து ஒரு 3-4 வரியில சுருக்கமா கதையை சொல்லுவான். என்ன எதிர்பார்க்கணும் இந்த கதையில, இதுல என்ன நீதி என்ன அப்படிங்கிறத கேட்க வேண்டியது. அதுக்கப்புறம் மெயின் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து தெருக்கூத்து ஆரம்பமாகும். அதுதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன். எங்களுக்கு இதை பண்றதுன்னா ஒரு 3 hours இருந்தா இதெல்லாம் ரொம்ப விலாவரியா ரொம்ப அழகா பண்ணலாம். இருக்க போகிறது 20 or 25 minutes. இதுக்குள்ள எவ்வளவு கம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதுல யமனும் சாவித்திரியும் எப்படி மீட் பண்றாங்க, எப்படி சண்டை போடுறாங்க, சத்தியவானை எப்படி சாவித்திரி கொண்டு வந்தாங்கிறது தான் இந்த கதை. இதை வந்து பெரும்பாலும் நாங்கள் திரைப்படத்திலிருந்து எடுத்திருக்கோம், 2 திரைப்படங்கள் இருந்து. ஆனால் அதுக்கு மேலே நாங்களே நிறைய வசனங்களை எழுதி தனியாக எங்களோட பாடல்களையும் சிலதெல்லாம் எழுதியிருக்கோம். தெருக்கூத்தில் வர்ற மாதிரி பாட்டுக்கள் தான் 8 பாட்டிய வழிய மெட்டுக்கள் எல்லாம் ரொம்ப பழைய மெட்டுக்களாக இருக்கும். அதனால பாடுறச்சு நீங்க டக்குன்னு அந்த பாடல்களை அடையாளம் கண்டுபிடிச்சு ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம், சத்தியவான் சாவித்திரி கதையை யார் கேட்டாலும் சரி, படிச்சாலும் சரி, படிக்க சொல்லி கேட்டாலும் சரி, நடித்தாலும் சரி, நடிக்கிறத பார்த்தாலும் சரி, நடிச்சதை பார்க்கும்போதே பக்கத்தில் இருக்கவங்களோட பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் சர்வ மங்களங்களும் உண்டாகும், மங்களம் பெருகும், குங்குமம் தழைக்கும்ங்கிறது எல்லா புராணங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த தீபாவளி திருநாள்ல இந்த சத்தியவான் சாவித்திரி யமதர்மனிலிருந்து சத்தியவானை மீட்டுக் கொண்ட கதையை உங்களுக்கு காட்டி உங்கள் மனத்திலும் உங்கள் இல்லத்திலும் மகிழ்ச்சியும் மங்களமும் பெருக எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்துறையோடு இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறேன். ராஜா வீர பிரதாபன்
ராஜன் வந்தேனே வந்தேனையா வந்தனோ தந்தேனையா வந்து நின்று சபைக்கு வந்தனோ தந்தேனையா நின்று சபைக்கு வந்தனோ தந்தேனையா தத்தோம் தகதோம் தகதிவிதித்தோம் திகிதோம் திகதகதத்தலாங் தகஜிட தகஜிட இடுதக குணுதக ஜிட தகஜிட தகதி தகஜனுதா தகதி தகஜனுதா தலாங் தகஜனுதா வட்டத்தின் சார்பாக நம்ம நடிகருக்கு இந்த பொன்னாடை ஒரு பொன்னாடையை மீண்டும் அளிக்க வந்துள்ளேன். பெரியவர்களே தாய்மார்களே, இந்த தெருக்கூத்திலே சொற்குற்றம் பொற்குற்றம் எதிர்க்கினும் குறை பொறுத்து குணம் கண்டு வாழ்த்தி அருள்மாறு எந்திரிட்டு மண்டியை தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மகா மகா மகாஜனங்களே மகா மகா மகாஜனங்களே உங்கள் மனமெல்லாம் மகிழவே சத்தியவான் சாவித்திரி கதையை பாடல் முறையில் எடுத்துரைப்போம் பகிர்ந்திடுவோம். மகா மகா மகாஜனங்களே சத்தியவன் உயிரை கொள்ள யம தர்மராஜன் வந்தார். சத்தியவன் உயிரை கொள்ள யம தர்மராஜன் வந்தார். சாவித்ரி கலங்கவில்லை, கெஞ்சி கெஞ்சி அழவும் இல்லை. சாவித்ரி அழவும் இல்லை, கெஞ்சி கெஞ்சி அழவும் இல்லை. காலத்துக்கு ஏற்றபடி கோலனையே மாற்றிவிட்டார். மகா மகா மகாஜனங்களே உங்கள் மனதிலே மகிழவே சத்தியவான் சாவித்ரி கதையை மகா மகா மகாஜனங்களே. தருமன் யமதருமன் தருமன் யமதருமன் அவரவர் தலைவிதி எப்படி எப்படி முடிந்து வைப்பவன் எவன், பாச கயிறை எடுப்பவன் எவன், என்னை எழுத்து நிற்பவன் எவன். நான் எவன்